லியோ பிரச்சனை நீங்களே பார்த்துருக்கீங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்க. புரியுதுங்களா? பட் அதுக்கு ஆதாரமே இல்ல. இது பெப்சி கம்பெனி கொண்டு ஆதாரம் தான் வந்ததா? நாங்க வச்சிருக்கோமே. அது வெளிய விடவும் இல்லையா நீங்க இப்பயும்? ஏன்னா அவர் யார்கிட்ட பெப்சில தைரியமா சொல்ல யூனியன் முடியாது. யூனியன் மரியாதைய கருதி அந்த வவுச்சர்ல பாருங்க, சிக்னேச்சர் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? ஏங்க, வந்து ஆடின பசங்கலாம் வெறும் பீச்லயும் தெருவுலயும் படுத்து தூங்கி பேட்டா காசு கூட கொடுக்கல. ஏங்க சைன் போட மாட்டீங்க அதுலன்னு. இல்ல அவர் வீட்டில் நான் கை நினைச்சிருக்கேன்னா, இது என்ன, இது கரெக்டா இருக்கா? அவர் வீட்டில் நீ கை நினைச்சிருக்கேன்னா அது பர்சனல். இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, பெருசா ஒரு கமிஷன் அடிச்சானா ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க போல. அதுக்குள்ளலாம் போகவே இல்லை. மீட்டிங்ல ஜெண்டர் பாடி மீட்டிங்ல எடுத்த டெசிஷனுக்கு எதுக்கு இவர் கையெழுத்து போடல? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. எனக்கு வேற எதுவும் வேணாம். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. நீங்க என்ன வேணா பண்ணீங்க, வெளில என்ன பண்ணீங்க, அது வேணாம். யூனியன்ல நடந்த பிரச்சனைக்கு கேட்டது, அதுக்கு சைன் போடல. இந்த மாரின்ற அவர் டெசிஷனுக்கு சைன் போடல. இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. பட் ஆனா அவர் பேசும்போது நான் பாவமா இருந்திருக்கு. அதாவது நான் பாவம் பார்த்தேன். ஆமா, கண்டிப்பா அவர் பாவம். பின்னாடி இருந்து இந்த ஏஜென்ட் அவங்க இருக்காங்க. இல்ல ரொம்ப பாவம் பார்த்தா ஆனீங்க. ரொம்ப பாவம் அவர். இல்ல பாவம் எதுல பத்தி பாவம் நீங்க அது கரெக்டா நான் சொன்னீங்க. நிறைய பாவம் பார்த்தேன். எதுனால என்ன விஷயம் யாருக்கு? சரி நான் சொல்லுவேங்களா, நல்ல விஷயம், பாராட்டுகள் விஷயம், அது எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது அவர் சொல்லலாம், சில பேர் சொல்லாம கூட இருக்கலாம். அது நான் ஓகே, அதெல்லாம் இருக்கு. அதுக்காக நம்ம அடிக்கிறத விட்டுலாமா? அவர் இங்க இது பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அடிச்சதை விட்டுற முடியுமா? நான் சொல்றது நான் தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிட்டு விடணும்னு சொல்றேன். நான் சொல்றது இதெல்லாம் ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்க முடியுமா? அதனால தான் நாங்க சொல்றது மன்னிப்பு கேட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கேன். இதே வேற ஒரு மெம்பர் அடிச்சுன்னா மெம்பர்ஷிப்ல இருந்து தூக்கியிருப்பாங்க. அவரே தூக்கியிருக்காரு. போலீஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா அது ஒரு கெட்டவங்களா? அவங்களோட டியூட்டி. தப்பு பண்ணா ப்ரூவ் பண்ண சமயத்தில் அதோட செய்யணும் சொல்றது, அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். பட் அது இல்லாமல் நான் யார் மேலே எடுக்கலைன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த அந்த எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட் எல்லாமே அந்த அவர் சுற்றி சம்மந்தப்பட்டவங்க தான் இருந்தது. அவங்கள சுற்றி சம்மந்தப்பட்டவங்க இருக்குது. அது இல்லாமல் மீட்டிங்கில் யாராவது வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லுவாங்களா? சொல்லும்போது தலைவரோட பொறுப்பு என்னது? எப்பா அப்படி பேசக்கூடாது நீ தானே சொல்லணும். இல்லாட்டி மீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்ல. வெளில போ. அதை என்கரேஜ் பண்ணுறாரு. இந்த இவருக்கு கந்தாசி இவருக்கு நடந்திருக்குது, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. வெட்டிடுவேன், என்னையும் அப்படி பேசுற, அடிச்சிருவேன் அப்படின்னா தலைவர் இருக்கிற பொறுப்புல என்னன்னா, அப்பா அப்படி பேசக்கூடாதுப்பா, தப்பு. அவருக்கு நான் இதே தினேஷ் மாஸ்டர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். கார்த்திக் ஒருத்தர் வந்து அவரை வந்து சிங்கமேன்னு போட்டிருந்தாரு லெட்டர்ல. சிங்கமே மென்ஷன் நீங்க அழகிய சிங்கமே அப்படின்றது. அழகிய சிங்கமே தானே சொன்னேன், நீங்க அசிங்கமே நினைச்சுக்கிறீங்கன்றாரு. அது வந்து ஒரு மாதிரி பிளே தான் அது. அப்படி இருந்தும் அவரை வந்து கமிட்டி மீட்டிங் கூப்பிட்டு நான் சொன்னேன், எப்பா தலைவராக இருக்காரு, நீ அசிங்கமே எல்லாம் பேசக்கூடாது. அர்த்தம் என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. சிங்கமேனா அசிங்கமே தான், அது அழகிய சிங்கமே எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு 3 மாதம் சஸ்பென்ஷன் வாங்கி நான் துணைத் தலைவராக அவர் கூட தான் இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி வேணான்னு சொல்லியிருக்கேன். இப்படி சொல்கிறேன்னா ஒருத்தரை அடிக்கும்போது கேள்வி